அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். இது 2015 7வது எஸ்ஸே. சரி, அதாவது ப்ரொப் எஸ்ஸே பார்க்க போகிறோம். நம்முடைய ப்ரொப் சீரியஸில் நான் ஏற்கனவே எலாஸ்டிசிட்டிக்குரிய தியரி வீடியோ 4 போட்டிக்கிறேன். அதே மாதிரி எம்சிக்யூ கேள்விகளும் செஞ்சு விட்டுட்டேன். சரியாகவே நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எஸ்ஸே கேள்விகளை பார்க்க போகிறோம். சரியா, நீங்கள் ஒருவேளை ப்ரொப் படிச்சு இல்லாட்டி யூடியூப்பில் நான் பப்ளிக் பண்ணி தான் போட்டிக்கிறேன் 4 வீடியோ. சரி, அந்த 4 வீடியோவும் பார்த்து முடிங்க. குயிக்காக பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விகள் செய்யணும். சரியா, நான் அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்தெந்த கேள்விகள் நீங்கள் செய்யணும். அதில் முதலாவது கேள்வி 2015 7வது எஸ்ஸே. சரியா, இப்போ நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். சரியா, 7வது கேள்வியில் முதலாவது பார்ப்போம். சத்தனை கேள்வி கேட்கிறாங்க. சரியா, கேள்வி கேட்கிறாங்க. மனித உடம்பில் ஓர் என்பின் நீளம் அதன் அகலத்திலும் பார்க்க பெரிதாக இருப்பின் அது நீல என்பு என வகைப்படுத்தப்படும். ஒரு குறித்த நீல என்பிற்கு இழுவையின் கீழ் விகார வலை ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. சரி, அந்த வலையை காட்டுகிறாங்க. இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்தை கொண்டுள்ளன. அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எஃப்னா என்ன விசை, ஏண்டா வந்து என்ன குறுக்குவெட்டு பரப்பு, டெல்டா இருந்தா நீட்சி, சும்மா இருந்தா நீளம். சரியா, தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது வளமையான குறியீடாம். சரியா, இப்போ நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். சரியா, முதலாவது கேள்வியில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள வலையின் மீது குறிக்கப்பட்டுள்ள PQ எனும் புள்ளிகளை இனம் காண்க. நமக்கு தெரியும், நம்ம தியரி கிளாஸ்ல படித்தேன். சரியா, ஒரு நேர்கோடு, அதாவது சரியா இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது. சரி, அந்த நேர்கோட்டோட எல்லையில தான் இந்த பிங்கிற புள்ளி இருக்குது. சரி, அதாவது நேர்கோடு. சரியா, இழுவையின் கீழ் தகைப்பின் கீழ் விகார வழியில தொங்கல் எல்லையில தான் பி இருக்குது. அதாவது இது என்ன புள்ளி என்றால் விகித சம எல்லை புள்ளி. சரி, அதாவது தகைப்பின் கீழ் விகாரம் விகித நேர்விகித சமனாக அப்படியே அதிகரித்து கொண்டு போகுது. வலையில் சரியா, வலையவோ அல்லது கோணவோ இல்லை, நேராக இருக்குது. ஆகவே இந்த தொங்கல் புள்ளியில வந்து என்ன செய்யுது, வலைய ஆரம்பிக்குது. ஆகவே இந்த புள்ளியில பேர் வந்து என்ன, விகித சம எல்லை புள்ளி. அடுத்தது PQ எனும் புள்ளிகளை அடுத்தது Q புள்ளி. சரியா, Q புள்ளியில பாருங்க, என்பு விகாரம் அடைஞ்சு கடைசியில் வந்து என்ன செய்யுது, ஒரு புள்ளியில உடையுது. சரியாகவே இந்த புள்ளி லாஸ்ட் புள்ளி வந்து என்ன, உடையும் புள்ளி. சரியா, அல்லது முறிவு புள்ளின்னு சொல்லலாம். சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா கேள்விக்குள்ள போகும், அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ள போகும். சரியா, இப்போ சரி PQ நம்ம செஞ்சிட்டோம். ஆகவே PQ வந்து என்ன, சரி. அடுத்தது நீல என்பின் குறுக்குவெட்டு பரப்பளவு 3 தர 10⁻4 மீட்டர் வர்க்கம் ஐ கொண்ட ஒரு சீரான கோள் என கொள்க. சரியா, அதாவது நீல என்பு. சரியா, நம்ம பார்த்துட்டோம் ஒரு எண்புட குறுக்குவெட்டு பரப்பு தந்திக்கிறான். சரியா, கொஞ்சம் நீங்க சரியா, இப்போ நம்ம கேள்வியை வாசிக்கலாம். 2வது கேள்வி, நீல என்பின் குறுக்குவெட்டு பரப்பளவு வந்து 3 தர 10⁻4 கொண்ட ஒரு சீரான கோள் என கொள்க. பருமன் 4.5 தர 10⁻3 நியூட்டனை கொண்ட ஒரு இழுவிசை பிரயோகிக்கப்படுகின்றது. சரியா, என்பில் உள்ள இழுவை தகைப்பை காண்க. சரியா, இழுவை தகைப்புனா நமக்கு தெரியும். தகைப்புல சமன்பாடு வந்து என்ன, சரியா, தகைப்புண்டா என்ன, விசையின் கீழ் என்ன, பரப்பு. சரி, ஆகவே நமக்கு தெரியும் தகைப்பு இங்கே என்ன கேள்வி, தகைப்பை காண்க தான் கேள்வி. நமக்கு விசையும் தந்திக்கிறான். சரியா, விசை எவ்வளவு, 4.5 தர 10⁻3. ஆகவே 4.5 தர 10⁻3. சரியா, 3 இல்லை 10⁻3. அதே மாதிரி குறுக்குவெட்டு பரப்பளவு தந்திக்கிறாங்க. எத்தனை, 3 தர 10⁻4. சரி, இந்த ப்ளஸ் மைனஸ் போடுறதுல கொஞ்சம் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. மாற்றி போட்டீங்கன்னா இழைச்சிடும். ஏன்டா இந்த கேள்விகள் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள்னா தொடர்ச்சியான கேள்விகள். அதாவது இதுலேருந்து இந்த கேள்வி வரும், அடுத்த கேள்வி இதுலேருந்து, அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு போது ஒரு பிழைச்சிச்சின்னா, அதாவது 1வது கேள்வியோட விட இந்த மைனஸ் ப்ளஸ்க்கு தானே இது போடுறதுல ஒரு கேள்வி நீங்கள் மாறி போட்டு பிழைச்சிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, அடுத்தடுத்த கேள்விகளோட விடைகள் வந்து என்ன செஞ்சிடும், தானாக பிழைச்சி கொண்டு வரும். பிழைச்சிட்டு வந்ததால் வந்து என்ன நடக்கும்னா, இந்த ஆன்சருக்கு கொடுப்பாங்களே, ஆன்சருக்கு ஒரு விட ஒரு மார்க்ஸ் ஒன்று கொடுப்பாங்களே, அந்த மார்க்ஸ் வந்து என்ன செய்யும், இல்லாமல் போகும். ஆனால் ஸ்டெப்புக்குரிய மார்க்ஸ் வரும். சரி, அநியாயமே. அவை வந்து என்ன செய்யுங்கன்னா, அது மைனஸ் ப்ளஸ் போடக்குள்ள கவனமாக பார்த்து போடணும். சரி, அவை மேலே இங்கே மைனஸ் மேலே போட்டுச்சுன்னா என்ன, 10⁻7. சரியா, 10⁻7. இதை நம்ம என்ன செய்யலாம், வெட்டலாம். 3 1.5 வெட்டினா கீழே 2. சரியா, ஆகவே பிரிச்சா எத்தனை வரும், 1.5. சரியா, 1.5 தர 10⁻7. இது வந்து என்ன, விசை. ஆகவே நியூட்டன். இது வந்து என்ன, மீட்டர் வர்க்கம். சரியாகவே நியூட்டன் மீட்டர் -2. சரியா, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வி. அடுத்தது இது வந்து எத்தனாவது கேள்விக்குரியது, 2வது கேள்வி. சரியா, 2வது கேள்விக்குரியது. சரியா, இது வந்து 2வது கேள்விக்குரியது. சரியா, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது நீல எண்ணின் யங்கின் மட்டு 1.5 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 எனின் என்பின் இழுவை விகாரத்தை கணிக்க. சரியா, இப்போ யங்கின் மட்டும் தந்திக்கிறான். நமக்கு வந்து என்ன தெரியும், தகைப்பும் தெரியும். இப்போ என்ன கேட்கிறாங்கன்னா, விகாரத்தை கேட்கிறான். சரியா, ஆகவே நம்ம சமன்பாடை போடுவோம். சரியா, 2வது கேள்வி. 3வது கேள்விக்குரிய சமன்பாடை போடுவோம். சரியா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கலரில் செஞ்சு போனால் குழப்பாது. சரியா, இப்போ 3வது கேள்வி நமக்கு தெரியும், யங்கின் மட்டு சமன் என்ன, தகைப்பின் கீழ் விகாரம். சரியா, தகைப்பின் கீழ் விகாரம். இங்கே என்ன தந்திக்கிறான்னு பார்த்துக்கோங்க, யங்கின் மட்டு தந்திக்கிறான். அதே மாதிரி யங்கின் மட்டு தந்திக்கிறான். நமக்கு ஏற்கனவே தகைப்பு தெரியும். இப்போ கேள்வி வந்து என்ன, விகாரம். சரியாகவே விகாரத்தை இழுவை மாற்றம் செய்யும். ஆகவே விகாரம் சமன்
தகைப்பின் கீழ் யங்கின் மட்டு சரித்தானே. இப்போ சமன்பாட்டை போடுவோம். சரியா, விகாரம் தகைப்புக்கு நம்ம ஏற்கனவே கண்டிக்கிறோம். என்ன இந்த 1.5 தர 10 செய்ய 7, 1.5 தர 10 7, சரியா, செய்ய 7 + 7 நியூட்டன் மீட்டர் -2. சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம், யங்கின் மட்டிட பெருமானத்தை போடுவோம். யங்கின் மட்டு என்ன, அதுவும் 1.5 1.5 தர 10 10 10 10. சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம், இது மேலே போச்சுன்னா இதுவும் வெட்டுப்பட்டா 1, இது மேலே போனால் எத்தனை 1 தர 10 செய்ய 3. சரியா, ஏன்டா விகாரத்துக்கு என்ன அழகு இல்லை, இங்கே யங்கின் மட்டிடதையும் நியூட்டன் மீட்டர் -2 மேலே நியூட்டன் -2 அவை வந்து என்ன செஞ்சிடும், வெட்டுப்பட்டும். ஆகவே யங்கின் மட்டு விகாரத்துக்கு அழகு இல்லை. சரித்தானே. ஆகவே 2வது கேள்வியும் செஞ்சுட்டேன், 3வது கேள்வியும் செஞ்சுட்டேன். இப்போ என்ன செய்வோம், நம்ம 4வது கேள்விக்குள்ளே போவோம். சரியா, 4வது கேள்விக்குள்ளே போவோம். சரி, எழுத்து கொஞ்சம் இப்போ தான் ஃபஸ்ட்டுக்கு எழுதுகிறேன். சரியாகவே கொஞ்சம் கொஞ்சம் நாள் போகக்குள்ள பழகும். சரி, அடுத்தது நீல எண்பின் தொடக்க நீளம் 25 சென்டிமீட்டர் எனில் இழுவை விசையை பிரயோகிக்கும் போது அதன் நீளம் யாது? சரியா, அதான் கேள்வி. நமக்கு தெரியும் விகாரம் சமன் என்ன, ஆரம்ப நீளம். ஆரம்ப நீளம் இல்லை. சரியா, விகாரம் சமன் என்ன, விகாரம் சமன் டெல்டா எல், அதாவது நீள்ச்சிட மாற்றத்தின் கீழ் ஆரம்ப நீளம். சரியா, நமக்கு என்ன விகாரம் தெரியும். இப்போ என்ன கேட்கிறான், இந்த டெல்டா எல்ல தான் கேட்கிறான். ஆகவே டெல்டா எல் அதாவது நீள்ச்சி சமன் என்ன, விகாரம் தர இந்த எல் நமக்கு தெரியும். விகாரம் வந்து எத்தனை, 1 தர 10 செய்ய 3. சரியா, 1 தர 10 செய்ய 3. சரி, என்ன பாருங்க, இதுக்கு தான் நான் சொன்னது. சரியா, ஏன்டா ஒவ்வொரு கேள்வியிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு பாருங்க. இங்கே வந்து என்னத்தை கண்டம், தகைப்பை கண்டம். இங்கே அந்த தகைப்பை வச்சு விகாரத்தை கண்டம். சரியா, விகாரம் 1 தர 10 செய்ய 3. சரியா, அதை வச்சு நம்ம விகாரத்தை கண்டம். இப்போ இந்த விகாரத்திலையும் தான் இந்த ஆரம்ப நீள்ச்சியை காணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஒரு மிஸ்டேக் விட்டோம்னா தொடர்ந்து வந்து என்ன செய்யும், அது அப்படி மிஸ்டேக்காகவே காணப்படும். சரியா, அதாவது ஆன்சர் பிழைச்சி கொண்டு போயிடும். சரியா, அதே கவனமாக இருந்துக்கோங்க. சரித்தானே. அடுத்தது எல். எல் வந்து எத்தனை தந்திக்காங்க, 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர். இங்கே நான் மீட்டருக்கு மாட்டில, ஆகவே கவனமாக இருக்கும். சரித்தானே. இப்போ நம்ம பெருக்கும் 25 தர 10 செய்ய 3 இந்த செய்ய 3 சென்டிமீட்டர். சரியா, இது வந்து என்ன, டெல்டா எல். டெல்டா எல். சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை சென்டிமீட்டருக்கு மாற்றும். அதாவது இது வந்து டெல்டா எல், அதாவது நீளம் மாற்றம். சரியா, இங்கே கேட்டிக்கிறது வந்து என்ன, அதன் நீளம், அதாவது நீள்ச்சி அடைஞ்ச பிறகு அதில் நீளம். ஆகவே வந்து என்ன செய்யணும், இந்த எல்லோட கூட்டணும். சரியா, அதாவது ஆரம்ப நீளமும் டெல்டா எல்லையும் கூட்டினா தான் அதில் உண்மையான நீளம் வரும். சரியா, ஆரம்ப நீளம் வந்து எத்தனை, 25 சென்டிமீட்டர். இது வந்து எத்தனை, 25 தர 10 செய்ய 3. ஆகவே இதை நம்ம என்ன செய்வோம், சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு ஆக என்ன செய்வோம், இதை நம்ம சுருக்கினா எப்படி வரும், ப்ளஸ் இந்த செய்ய 3 முன்னுக்கு போகும். ஆகவே 0.2 0.25. சரியாகவே நம்ம கூட்டுவோம் 25.025 சென்டிமீட்டர். சரியா, ஆகவே இதுதான் அதற்குரிய ஆன்சர். நம்ம 7வது கேள்வியில் டி பாட்டை பார்ப்போம். சரியா, கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் இழுவை நெருக்கல் என்பவற்றின் கீழ் மனித உடலின் நீண்ட எண்புகளில் ஒன்றாக தொடை எண்பில் மீள்தன்மை சிறப்பியல்களை காட்டுதான். சரியா, யங்கின் மட்டு தந்திக்கிறான், முறிவு புள்ளி தகைப்பு தந்திக்கிறான், அதே மாதிரி விகாரம் தந்திக்கிறான். இழுவை பெருமானத்தில் என்ன, யங்கின் மட்டு தகைப்பு எவ்வளவு தகைப்பு தாங்கும், எவ்வளவு விகாரத்தை தாங்கும். சரி, அப்படி தந்திக்கிறாங்க. நெருக்கலின் போது எவ்வளோ இது அதையும் தந்திக்கிறான். சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், கேள்விக்குள்ள போவோம். ஒரு தொடை எண்பு அட்டவணையில் தரப்பட்டுள்ள பெருமானங்களை பயன்படுத்தி ஒரே பெருமானத்திற்கு, தகைப்பின் ஒரே பெருமானத்துக்கு, இந்த வேர்ட் வந்து ஆக முக்கியம். தகைப்பின் ஒரே பெருமானத்துக்கு, அதாவது நம்ம தகைப்பில் இந்த பெருமானத்தை எடுத்தோம்னா அதை மட்டும்தான் ரெண்டுக்கும் பார்க்கணும், நெருக்கலுக்கும் பார்க்கணும், அதே மாதிரி இழுவைக்கும் பார்க்கணும். சரி, அல்லது நம்ம இந்த பெருமானத்தை எடுத்தோம்னா இதைத்தான் நெருக்கலுக்கும் பார்க்கணும், இழுவைக்கும் பார்க்கணும். சரி, அதான் ஒரே பெருமானத்திற்கு, அதை மறந்துடக்கூடாது. ஒரே பெருமானத்திற்கு நெருக்கு விகாரம், நெருக்கு விகாரம் இழுவை விகாரத்தின் 1.5 மடங்கு என காட்டுது. அதாவது நெருக்கு விகாரம் வந்து என்னையாம், நெருக்கு விகாரம் 1.6, இழுவை விகாரம் வந்து எவ்வளவாம், 1. சரி, இப்படி என்ன செய்யணுமாம்டா, நிறுவி காட்டட்டுமா. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு குறித்த பெருமானத்தை எடுப்போம். நம்ம என்ன, நான் இந்த பெருமானத்தை எடுக்கிறேன். சரியா, அதாவது இழுவை தகைப்பிட ஒரு குறித்த பெருமானம், ஒரே பெருமானம் தான் சொல்லிக்கிறான். ஆகவே ஒரே பெருமானத்தை நான் எடுக்கிறேன். சரியா, 1.2 சைஃபர் தர 10 8 நியூட்டன் மீட்டர் நான் என்ன செய்கிறேன், முதலாவது எடுக்கிறேன். சரியா, இப்போ நான் இதை நிறுவி காட்ட போகிறேன். பாருங்க, நமக்கு தெரியும் யங்கின் மற்றும் என்ன, தகைப்பின் கீழ் விகாரம். சரியா, முதலாவது இழுவைக்கு பார்ப்போம். சரியா, இழுவைக்கு பார்ப்போம். சரியா, இழுவை தகைப்புக்கு பார்ப்போம். முதலாவது யங்கின் மட்டு, முதலாவது இழுவைக்கு பார்ப்போம். யங்கின் மட்டு சமன் வந்து என்ன, தகைப்பின் கீழ் விகாரம். சரி, யங்கின் மட்டு சமன் தகைப்பின் கீழ் விகாரம். நான் இங்கே எந்த பெருமானத்தை எடுத்துக்கிறேன், தகைப்புக்கு 1.2 எடுத்துக்கிறேன். சரியா, இங்கே என்னத்தை கேட்டிக்கிறான், விகாரத்தை தான் கேட்டிக்கிறான். பாருங்க, என்னத்தை கேட்டிக்கிறான், விகாரத்தை தான் கேட்கிறான். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், விகாரத்தை இழுவை மாற்றம் செய்கிறேன். விகாரம் சமன் தகைப்பின் கீழ் யங்கின் மட்டு. சரியா, இது வந்து என்ன, இழுவைக்குரியது. சரியா, விகாரம் வந்து என்னன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். தகைப்பு நம்ம என்ன எடுத்தோம், ஒரே பெருமானம், அதாவது 1.2 தர 10 8. சரியா, அதே மாதிரி யங்கின் மட்டும் நமக்கு தெரியும் எத்தனை, 1.6 தர 10
10. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நெருக்கல் விகாரத்துக்குரிய விகாரத்த கண்டுபிடிக்க போறேன். சரியா? நெருக்கலுக்குரிய விகாரம். நெருக்கலுக்குரிய விகாரத்துல பாருங்க, இங்க நான் இந்த பெருமானத்த எடுக்க இயலாது. ஏன்டா இங்க சொல்லிக்கிறான். ஒரே தகைப்பு பெருமானம். சரியா? தகைப்பின் ஒரே பெருமானம். நம்ம இத எடுத்தோம்னா நம்ம இப்படி நிறுவ இயலாது. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி தான். யங்கின் மட்டு சமன் தகைப்பின் கீழ் விகாரம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? விகாரத்த வேறுபாடு மட்டும் செய்ய போறேன். விகாரம் சமன் என்ன? தகைப்பின் கீழ் யங்கின் மட்டு. சரியா? இங்க பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இங்க பாருங்க தந்திக்கிறான். பெருமானம் வந்து தகைப்பு. தகைப்புட பெருமானம் வந்து என்ன? அந்த 1.2 தான் எழுதணும். ஏன்னா ஒரே பெருமானம் தான் எடுக்க சொல்லிக்கிறான். ஆகவே 10 கீழ நம்ம என்னத்த எடுக்கணும்? யங்கின் மட்டு தந்திக்கிறான். எத்தனை? 1 தசம் இந்த யங்கின் மட்டு. சரியா? இந்த தந்திக்கிறான். யங்கின் மட்டு வந்து எத்தனை? இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த யங்கின் மட்டு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? 2வது. ஆகவே 1 தசம் 10 10. சரியா? இதையெல்லாம் என்ன செய்யலாம்டா? இதையும் இதையும் வெட்டலாம். சரியா? ஆகவே இழுவை இழுவை விகாரம் தானே நம்ம இங்க பார்க்கிறோம். 1 கீழ் என்ன 1.6 வரை 10 10. அதே மாதிரி நெருக்கல் விகாரம். நெருக்கல் விகாரம் சமன் 1 கீழ் 1 தர 10 10. சரியா? 10 10. 10 10. சரிதானே? இப்ப பார்த்தீங்கன்னா, இது இப்ப பாருங்க சரியா வந்துட்டு. சரியா? நெருக்கல் விகாரம். இதை நம்ம என்ன செஞ்சோம்? எழுவாய் மாற்றம். நெருக்கல் விகாரம் சமன் 1 1.6. இது அங்கிட்டு போக்கலன்னு செய்யும். 1.6 வந்துரும். கீழே இழுவை விகாரம் சமன் என்ன 1 வந்துரும். சரி எழுவாய் மாற்றம் செஞ்சுக்கிறேன். சரியா? இதை இதால பிரிக்கும்போது இது மாறி வரும். சரியா? இது மாறி வரக்குள்ள அது சரியா வரும். சரிதானே? ஆகவே ஆன்சர் நிறுவி காட்டிட்டேன். சரிதானே? இதுதான் அந்த நிறுவல். அடுத்தது என் நிலைமையின் கீழ். இப்ப அடுத்த கேள்வியை வாசிப்போம். சரியா? என் நிலைமையின் கீழ் இழுவை அல்லது நெருக்கல். சரியா? தொடையென்பு முடிவுக்கு மேலும் உட்படத்தக்கது. உமது விதையை நியாயப்படுத்துவதற்கு மேற்குறித்த அட்டவணையில் தரப்பட்டுள்ள பெருமானங்களை பயன்படுத்துக. சரியா? எப்ப இந்த என்பு குயிக்க முடியும்? அதான் கேள்வி கேட்கிறான். சரியா? பாருங்க. என் நிலைமையின் கீழ் தொடை என்பு முடிவுக்கு மேலும் உட்படத்தக்கது. அப்படின்னா எப்ப குயிக்கா முடிவடையும்? அதுதான் கேள்வி. சரியா? இங்க பாத்தீங்கன்னா ஒன்று நம்ம விகாரத்தை வச்சு எடுக்கலாம். ஆனா விகாரத்தை வச்சு எடுக்கிறது வந்து என்ன? பொருத்தமற்றது. சரியா? பொருத்தம் அற்றது. தகைப்பை வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஏன்டா ஒரு தகைப்புண்டா என்ன? ஒரு ஸ்ட்ரெஸ். சரியா? அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும்? சரியா? அதுதான் உண்மையிலே நம்ம என்ன செய்யலாம்டா உடையிற புள்ளிக்கு எடுக்கலாம். விகாரத்தையும் எடுக்கலாம். ஸ்கீம்ல கொடுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க கட்டாயம் வந்து என்ன செய்யணும்னா நம்மட தகைப்பு பெருமானத்தை தான் எடுக்கணும். அப்பதான் ஒரு நல்ல ஒரு ஆன்சராக இருக்கும் அது. சரியா? ஆகவே நம்ம என்ன செய்வோம்? தகைப்பு பெருமானத்தை வச்சு நம்ம விளக்குவோம். சரியா? பாருங்க. இந்த தகைப்பை விட நெருக்கலின் போது சரி அதாவது எலும்பை நெருக்கும் போது 1.65 தாங்குது. சரி 6 5 தர 10 8 நியூட்டன் மீட்டரை தாங்குது. ஆனா இழுக்கும் போது 1.2 தர 10 8 நியூட்டன் மீட்டரை தான் தாங்குது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? எப்ப உடையும்? என்ன கேள்வி? கேள்வி என்ன கேட்கிறான்? எப்ப உடையும்? சரியா? எப்ப உடையும்ங்கிறது தான் கேள்வி. மேலும் முடிவுக்கு உட்படும். சரியா? ஆகவே எப்ப உடையும்? இந்த டைம் இழுவையின் போது தான் குயிக்கா உடையும். ஏன்டா நெருக்கினா 1.6 தாங்குது. இழுத்தா 1.2 தான் தாங்குது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இழுவையின் போது. சரி ஆகவே 2வது ஆன்சர் வந்து என்ன? 2வது ஆன்சர் வந்து இழுவையின் போது. என்ன காரணம்? என்ன? முறிவு புள்ளி என்ன? இழுவைக்கு குறைவு. சரி அதாவது 1.2 தர 10 8 நியூட்டன் மீட்டர் நீங்க போட்டுக்கோங்க. சிறிது. சரியா? சிறிது எத்தனை? 1.6 5 தர 10 8 நியூட்டன் மீட்டர். சரியா? ஆகவே அதுதான் பி பாட்டுக்குரிய ஆன்சர். சரியா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு இலகுவான கேள்வி இது. ப்ரொப்பை பொறுத்த வரைக்கும் இலகுவான கேள்வி. சரியா? என்ன செய்யறதுன்னா ப்ரொப்பில் மிக பிரதான பிரச்சனை வந்து என்னன்னா கடைசி டைம் படிக்கிறது. அதனால பிள்ளைகள் வந்து என்ன செய்ய மாட்டீங்கன்னா பாஸ் பேப்பர் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஆகவே நீங்க எக்ஸாமில் போயிட்டு ஃபைனல் எக்ஸாமில் போயிட்டு என்ன பயப்படுவீங்க. இதை எடுக்கிறதுக்கு பயப்படுவீங்க. சரியா? அதுக்காக தான் நான் 27 பிள்ளைகளுக்கு நான் இப்பவே சரியா கடைசி டைம் படிக்க வேண்டிய பாடத்தை இப்பவே நான் என்ன செஞ்சுட்டேன்? யூடியூப்ல நான் போட்டுட்டேன். சரியா? நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் வந்து என்ன 27 பிள்ளைகள் கூட இதில் ஜாயின் ஆகிடும். சரி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு மாஷா. சரியா? நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. எல்லாரும் விளங்கின மாதிரி தான் விளங்கிச்சின்னு தான் போட்டாங்க. தவிர வேற எந்த ஒரு புள்ள கூட விளங்கையில் இல்லாட்டி கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு வரையில. சரியா? நான் ஃபீட்பேக் எல்லாம் குரூப்பில் போட்டிங்க. இப்போ என்ன செய்வோம்? சி பாட்டுக்குள்ளே போவோம். சி பாட்டை பார்ப்போம். சி பாட்டில் பாருங்க. சரியா? ஒருவர் ஒரு ஒற்றை காலில் நிற்கும்போது அவரின் மொத்த நிறை காலின் ஒரு நொறுக்கு விளைவை உண்டாக்குகின்றது. நடக்கும்போது ஒருவரின் திணிவு வந்து என்ன 75 கிலோவாம். சரி 75 கிலோ எனும் உடல் திணிவை தொடையன்புகளில் ஒன்று தாங்கும் நிலைமை கருது. தொடையன்பு உட்கூறி சீரான குறுக்குவெட்டை கொண்ட தடித்த சுவர் உள்ள உருளை என கொள்க. வெளியாரை தந்திரான் 1.5 உள்ளாரை தந்திரான் 0.5. பின்னரும் கணிப்புகளுக்கு இந்த அட்டவணையில் உள்ள பெருமானங்களை பயன்படுத்தலாமா? நமக்கு தெரியும் பாருங்க. ஒரு ஆள் நடக்கும்போது அவரோட திணிவு காலை ப்ரெஸ் பண்ணும். சரி அதாவது நொறுக்கும். சரியா? நொறுக்குங்கிறதால ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இந்த அட்டவணையில் உள்ள பெருமானத்தை தான் பயன்படும். இழுவை பெருமானத்தை பயன்படுத்தினோம்னா பிழை. சரியா? ஏன்டா கால் நடக்கும்போது அவர் என்பு வந்து என்ன செய்யும்? நெருக்கப்படும். சரி ஆகவே நெருக்கட் பெருமானங்களை தான்
பார்க்கணும். அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்வோம் முதலாவது கேள்விக்குள்ள போவோம். அடுத்த விஷயம் வந்து இந்த உள்ளாரி வெளியாரி கதை கதைச்சிக்கலாம். என்னண்டா நம்மளுக்கு தெரியும் மனித எண்பு வந்து என்ன செய்யும் இப்படி உள்ளாரிண்டா இப்படி சரியா வெளியாரி வந்து தனியா 1.5 இது வந்து 1.5 சரியா உள்ளாரி வந்து 0.5 நமக்கு தெரியும் உள்ளாரி வந்து என்ன உள்ளாரி வந்து இந்த மனித எண்பு எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்கு வந்து என்ன செய்யும் எண்பு மத்தியை தான் காணப்படும். இதுதான் அடர் எண்பு சரியா இது மட்டும்தான் அடர் எண்பு. ஆகவே இதுதான் வந்து என்ன செய்யும் திணிவை வந்து என்ன செய்யும் தாங்கும். உள்ளுக்கு வந்து என்ன அது வேற வேற தொழில்களை மேற்கொள்ளும். அதாவது குருதி உற்பத்தி அந்த மாதிரி தொழில்களை மேற்கொள்ளும் சரிதானே. ஆகவே இந்த எண்பு மட்டும்தான் வந்து என்ன செய்யும் நம்மட திணிவை தாங்கும். ஆகவே இந்த பரப்பளவை தான் நம்ம எடுக்கணும் சரியா. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்வோம் கேள்விக்குள்ள போவோம். அவர் ஒற்றை காலில் நிற்கும் போது அவருடைய தொடை எண்புக்கு பிரயோகிக்கப்படும் நெருக்கும் தகைப்பை காண்க சரியா. நமக்கு தெரியும் விகாரம் சமன் கேள்வி வந்து என்ன தகைப்பு சரியா. ஆகவே தகைப்பு சமன் விசையின் கீழ் பரப்பு சரிதானே. இப்போ நமக்கு தெரியும் கேட்டிகிரி வந்து விசையும் நமக்கு தெரியும். விசை வந்து எத்தனையா 75 கிலோ 75 கிலோ சரியா. நமக்கு விசையத்தை கொடுக்கணும். ஆகவே புவியீர்ப்பின் ஆர்முகளால் 10 ஆகவே 750 நியூட்டனின் கீழ் பரப்பளவு பார்க்கணும். பரப்பளவுக்கு இந்த 1.5 கண்டு இந்த 2 வழியில் செய்யலாம். முதலாவது வந்து என்ன செய்யலாம் இந்த வெளியன்புட ஃபுல் பரப்பளவை காணணும். அதாவது ஏ பரப்பளவு இதோட ஃபுல் பரப்பளவை கண்டு என்ன செய்யலாம் ஏ ஸ்கேட்லேருந்து பியை கழிச்சு அதுக்குரிய பெருமானத்தையும் போடலாம். அதுக்கு பிறகு இது வந்து பி ஸ்கேட்னு இருக்குமே. ஆகவே இதை கழிச்சு அதாவது ஏ ஸ்கேட்லேருந்து பி ஸ்கேட்டை கழிச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படியும் செய்யலாம். அல்லது நம்ம என்ன செய்யலாம் இதன் மூலமே இப்படியும் செய்யலாம் சரி. அதாவது பையை வந்து எத்தனை எடுக்க சொல்லிக்கிறாங்க 3 எடுக்க சொல்லிக்கிறாங்க. ஆகவே வட்டத்தில் குறுக்குவட்ட பரப்பளவு பையார் வர்க்கம் சரியா. இப்போ நம்ம என்ன செய்வோம் சுருக்கம் 750 கீழ் 3 தர ஆர் வந்து எத்தனை 1.5 இந்த வர்க்கம் மைனஸ் எத்தனை 0.5 0.5 வர்க்கம் சரியா. இப்போ நம்ம எடுத்தோம்னா 1.5 வர்க்கம் வந்து எத்தனை 2.25 0.25 சரியா. ஆகவே 3 தர 0.25 போனால் 2 ஆகவே 750 கீழ் சமன் 750 கீழ் எத்தனை 10 எத்தனை 2 வரும் சரியா. 3 தர 2 நம்ம இங்கே பார்த்தோம்னா சென்டிமீட்டரில் தந்திக்கிறான் சரியா. ஆகவே நம்ம என்ன செய்யணும் அதை மீட்டராக மாற்றணும். நான் இங்கே பிரதிடணும் மிஸ் பண்ணிட்டேன் சரியா. மீட்டராக மாற்றுறதுக்கு 10/2 சரியா. இதில் வர்க்கம் தானே கேட்டிக்கிறோம் சரியா. ஆகவே 10/4 ஆகவே 10/2 வர்க்கம் வந்து எத்தனை 10/4 ஆகவே 6 தர 10/4 மேலே வந்து எத்தனை 750 சரியா. இப்போ நம்ம பெருக்கோம் சரியா. 750 கீழ் 6 இங்கே இருக்கிற 10/4 மேலே போச்சுன்னா 10/4 வரும் சரியா. பிரிச்சா எவ்வளோ வருதுன்னா 1.25 தர 1.25 தர 10/6 வருது 6 நியூட்டன் மீட்டர் -2 சரியாகவே பெருமானத்தை கண்டுடம். என்ன பெருமானம் நொறுக்கு தகைப்பை பார்த்துட்டேன் சரியா. இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மேலே சீவனில் உள்ள நிலைமையை ஒத்த விகாரத்தை காண்க சரியா. விகாரம் நமக்கு தெரியும் சரியா. யங்கின் மட்டு சமன் தகைப்பின் கீழ் விகாரம் சரியா. இப்போ என்னது கேட்டிக்கிறான் விகாரத்தாகவே விகாரத்தை எருவாய் மாற்றம் செய்வோம் சரியா. விகாரம் ஆகவே தகைப்பின் கீழ் யங்கின் மட்டு சரியா. தகைப்பு நமக்கு தெரியும் சரியா. அடுத்த கலரில் எழுதுறேன். தகைப்பு நமக்கு தெரியும் எவ்வளோ கண்டிக்கிறோம் சரியா. 1.25 தர 10/6 கீழே யங்கின் மட்டு சரியா. யங்கின் மட்டு நமக்கு தரையில் எங்கே தந்திக்கிறான் இங்கே தந்திக்கிறான். நறுக்கல் விகாரத்துக்குரிய யங்கின் மட்டு இங்கே தந்திக்கிறான். ஆகவே 1 தர 10 சரியாகவே விகாரம் சமன் சுருக்கின எத்தனை வரும் 1 மேலே போனுச்சுன்னா 10/4 ஆகவே 1.25 தர 10/4 விகாரத்துக்கு அழகு இல்லை. இதுவும் நியூட்டன் மீட்டர் -2 அதுவும் மீட்டர் -2 ஆக விகாரத்துக்கு அழகு இல்லை சரித்தனே. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு மனிதர் சாதாரண நிற்றல் நிலைமைகளின் கீழ் அசௌகரியத்தை உணராமல் ஒரு ஒற்றை காலில் நிற்பதற்கு தொடையன்பு மீது உள்ள விகாரம் மேற்குறித்த அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது சரியா. இந்த விகாரத்தை தாண்டினா என்ன நடக்கும்னா கால் வலிக்கும். இந்த தகைப்பை தாண்டினாலும் கால் வலிக்கும் சரியா. அதான் சொல்லிக்கிறான். ஒரு சாதாரண நிற்றல் நிலைமைகளின் போல் அசௌகரியத்தை உணராமல் ஒற்றை காலில் நிற்பதற்கு தொடையன்பின் மீது உள்ள விகாரம் மேற்குறித்த அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள விகாரத்தின் பெருமானத்தின் 1% சரி. அதாவது இந்த பெருமானத்தை விட அதாவது என்ன தகைப்பு தான் நீங்கள் கதைச்சிடலாம் தகைப்பா விகாரம் சரி. அந்த விகாரத்தில் 1% அண்மிச்சாலும் என்ன நடக்கும்னா கால் நோவுமா சரியா. அப்போ வலிக்கிற அதாவது நோவும் சரியா வலி ஏற்படும் விகாரத்தை நம்ம பார்ப்போம் சரியா. வலி ஏற்படும் விகாரம் சரியா அதை கண்டுபிடிக்கணும் முதலாவது சரியா. பார்ப்போம் எத்தனை விகாரம் வந்து தந்திக்கிறான் 1.75 தர 10/2 1% எத்தனை 1/100
ஆகவே வலி ஏற்படும் விகாரம் வந்து எத்தனை 1.75 தர 10 சய 4 இங்கே 100 மேலே போனால் 10 சய 4. ஆகவே இந்த விகாரத்தில் தான் வலி விகாரம் வலி ஏற்படும் விகாரம். ஆனால் இப்போ இவருக்கு தொழிற்பெற விகாரம் எவ்வளவு 1.25. சரியா? ஆகவே அவை கால் நோமா இல்லை, ஆனால் வலி விகாரம் கூட. சரி, அதை விட குறையத்தான் நிற்குது. ஆகவே வலி ஏற்படும் விகாரம் பெரிது நிற்கும் விகாரத்தை விட. அதாவது அவர் இப்போ நிற்கிற விகாரத்தை விட எவ்வளோ 1.75 தர 10 சய 4 பெருசு 1.25 தர 10 சய 4 விட. சரியா? இப்படி கொடுத்துட்டு ஆகவே என்ன நடக்காது, கால் வலி ஏற்படாது. சரியா? சரிதானே? இதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி. சரியா? அடுத்த கேள்வி. ஒரு சாதாரண ஆளுடன் ஒப்பிடும்பொழுது எல்லா எண்புகளும் உட்பட உடற்பரிமாணங்களும் இருமடங்காக உள்ள ஒருவரை கருதுக. அத்தகைய ஒரு ஆளின் திணிவு 600 கிலோகிராம் என கொள்வோம். சரி, இப்போது ஒற்றை கால், இவர் மொத்த கால் நிற்கிறார், திணிவு தந்திக்கிறான். சரியா? என்னத்து கேட்கிறான்டா, கால் நோமா இல்லையா தான் கேட்கிறான். நமக்கு தெரியும் விகாரத்தை வச்சே ஒப்பிடுவோம். சரி, எந்த பெருமானத்தை வச்சு ஒப்பிடுவோம். யங்கின் மட்டு சமன் தகைப்பின் கீழ் விகாரம். விகாரம் சமன் தகைப்பின் கீழ் யங்கின் மட்டு. சரியா? தகைப்பின் கீழ் யங்கின் மட்டு. இங்கே பாருங்க, நமக்கு தகைப்புட பெருமானம் தரையில். சரி, இந்த இடத்துல தகைப்புட பெருமானம் தரையில். ஆகவே தகைப்புண்டா என்ன, விசையின் கீழ் பரப்பு. சரியா? விசையின் கீழ் பரப்பு. இங்கே உள்ள இது இந்த பிரக்கெட். சரியா? யங்கின் மட்டு கீழே வரும். சரியா? இதுக்குரிய பெருமானங்களை போடுங்க. சரியா? விசைக்குரிய பெருமானம் வந்து என்ன, அடுத்தது வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் படிப்பிச்சது விளங்கிச்சா, இந்த பேப்பர் செஞ்சது விளங்கிச்சா இல்லையா, அதையும் கட்டாயம் வந்து என்ன செய்யுங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடணும். சரி, அடுத்தது வந்து விசை நமக்கு தெரியும் எத்தனை, இன்றைக்கு 6000 கிலோ. 6000 கிலோ ரெண்டா 600 கிலோண்டா 6000 நியூட்டன். சரி, அடுத்தது பரப்பளவு. பரப்பளவு எத்தனையாம், எல்லாம் வந்து 2 மடங்கு ஆகுதான். சரி, ஆகவே இங்கே நம்ம என்ன செய்யணும், 1.5 பார்த்தோம், அதை வந்து என்ன செய்யணும் 2ஆல் பெருக்கணும். சரி, ஆகவே 4 பையா 1.5 -2 தர அப்படி போட்டு எல்லாத்தையும் பெருக்குங்க. சரியா? பெருக்கிட்டு பரப்பளவு இங்கே கணிங்க. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் அடுத்து வந்து யங்கின் மட்டு. யங்கின் மட்டோட பெருமானம் இந்த ஐக்கியம். சரியா? போட்டு சுருக்கி ஆன்சரை எடுங்க. எடுத்துட்டு பாருங்க, ஒரு விகாரம் ஒன்று வரும் தானே, அந்த விகாரமும் சரியா, இந்த விகாரமும் இந்த ஐக்கிய பெருமானம், இந்த பெருமானமும் இவ்விட பெருசா அல்லது சின்னதாண்டு பார்த்து போடணும். சரியா? இந்த விகாரமும் விடையிட விகாரமும் சரியா, வலி ஏற்படும் விகாரமும் வலி ஏற்படும் விகாரம் எது பெருசோ அதை கண்டு ஆன்சரை கொடுங்க. சரியா? இப்போ கட்டாயம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையாங்கிறத கட்டாயம் கமெண்ட்டில் பண்ணுங்கள்.